இன்றைய தியானம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாதையை கடந்து சென்றார். அந்த பாதையில் கடந்து போனதுனால தான் அதே பாதையில் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அவர் எப்படி சத்துருவை மேற்கொண்டாரோ, அந்த பாடுகளை, அந்த சோதனையை எப்படி அவர் மேற்கொண்டாரோ, அதே போல என் பிள்ளைகள் மேற்கொள்ளணும்னு நமக்கு அடிச்சுவட்டை பின் வைத்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பவுல் எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பாடுபட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் எபிரேயர் 4:15-16 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று எழுதுகிறார். நம்முடைய பலவீனங்கள், அதை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும், நல்ல கவனிங்க, எல்லா விதத்திலும் என்னை போல உங்களைப் போல அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். பாவம் இல்லாதவராயிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு இருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நாம இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் நீங்களும் நானும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராயிருக்கிறார். எல்லா விதத்தில் நம்மளை போல பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாதவராய் அவர் நமக்காகவே தம் ஜீவனை கொடுத்தார். அதனால் நாம் அவர்கிட்ட நெருங்குற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், தைரியத்தை பெற்றிருக்கிறோம். இரக்கத்தை நமக்கு கொடுப்பார், சகாயம் செய்வார், கிருபையை தருவார். ஆகவே நம்ம தைரியமா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு நாம் எல்லாரும் கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். அதனால சோதனையின் வழியாய் கடந்து போகிற தகப்பனை, தாயே, சகோதரனே, சகோதரியே, நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 5:7-9 வரை உள்ள வசனத்தில் பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் நம்மளை போலவே தான் எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆனால் அவர் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணரானார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னோடினவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார்,
பாடுபட்டார். ஆனால் அதில் அவர் எப்படி பூரணரானார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுக்கிறார். இதை வாசிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்னைக்கு நேரம் எடுத்து மத்தேயு 4:1-10 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. எப்படி அவர் சோதிக்கப்பட்டார், அந்த சோதனையின் பாதையிலே அவர் எப்படி சாத்தானை மேற்கொண்டார், ஜெயித்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2:18 வாசிச்சோம் இல்லையா? எபிரேயர் 7 25-26 வசனத்தை வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இந்த ஆசாரியரிடத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எபிரேயர் 2:18 படி, கர்த்தாவே, நீர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களாகி எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானை ஜெயிக்க, மாம்ச பலவீனங்களை மேற்கொள்ள, ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்ய கற்றுத்தாரும். அப்பா, உம்மை போல பிசாசை மேற்கொள்ள வேத ஞானத்தை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும், சகாயம் கண்டடையும் வாக்கியத்தை தாரும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.